ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். யாவரும் கேளி, எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனக்கு உறவினர். பல ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் வாழ்ந்த கணியன் பூங்குன்றனார் என்னும் புலவர் பாடிய புறநானூறு பாடல் ஒன்றின் முதல் அடியாக திகழ்வது யாதும் ஊரே யாவரும் கேளி என்னும் இந்த புகழ்மிக்க சொற்றொடர் உலக தமிழ் மாநாட்டு சின்னத்திலும் இத்தொடர் பொறிக்கப்பட்டுள்ளது. யாதும் ஊரே, நீங்கள் எந்த ஊர் என யாராவது நம்மிடம் கேட்டால் நாம் பிறந்த சிற்றூரின் பெயரை விடையாக கூறுவோம். சொந்த ஊர் என்று நாம் பிறந்த ஊரை குறிப்பிடுவதே உலகத்து வழக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களும் என் சொந்த ஊர்தான் என்று கணியன் பூங்குன்றனார் கூறுகிறார். யாவரும் கேளி, நாம் நம் தாயுடன் பிறந்த சகோதரனை தாய் மாமன் என்னும் உறவு கூறி அழைப்போம். மாமனின் மனைவியையும் தகப்பனின் சகோதரியையும் மாமி என்றோ அத்தை என்றோ உறவு பெயரிட்டு அழைப்போம். கேளீர் என்னும் சொல்லுக்கு உறவினர் என்பது பொருள். உலக மக்கள் அனைவருமே என் உறவினர் என்பதே யாவரும் கேளீர் என்னும் சொற்றொடரின் பொருள். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் நம் உறவினரே. எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் எல்லா மொழியினரும் நம் உறவினரே என்பதை யாவரும் கேளீர் என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றனர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றனர் திருவள்ளுவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் வாக்கு யாதும் ஊரே யாவரும் கேளி என்பதை உணர்த்துகிறது. உலக மக்கள் அனைவரையும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்களாக வாழ்தல் வேண்டும். ஒரு மொழியில் வெளிவரும் நூல்கள் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு நாடெங்கும் பரவுதல் வேண்டும். உலகமே ஒரு குடும்பமாக வாழ்தல் வேண்டும் என்ற கருத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தொடரில் விளங்கியுள்ளனர். பாரதியார் கருத்து: எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பாடிய பாரதியார் கருத்தும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரியின் கருத்தும் ஒத்துள்ளது. இந்தியர்கள் அனைவரும் சாதி மதம் மொழி இனவேறுபாடு இன்றி உறவினர் போல் வாழ்தல் வேண்டும். மொழியால் இனத்தால் மதத்தால் உடையால் உணவால் மற்றும் பல்வேறு காரணங்களால் வேறுபட்டிருந்தாலும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். நன்றி, வணக்கம். மரங்கள் எல்லாம் நிறுத்தம், மழை வராமல் போனதோ, மரம் எல்லாம் வெட்டியாச்சு, மாடி வீடு கட்டியாச்சு. நீர் தடங்கள் பல உண்டு, நீர் மட்டும் இல்லையே, நாற்று கூட அசையாத காற்று மீது இல்லையே, மலையை போல வாசம், மகிழ வைக்கும் சுவாசம். காற்றெல்லாம் ஆனது விஷம், என்ன செய்ய போவது நேசம். கலர் கலராய் நெகிழி, கண்ணை பறிக்கும் பாடு, கண்ணீர் அடிக்குது பூமி, கலரி அழுகுது சாங்கு. நாகரிகம் நவீனம், நடனமாடும் தொழில்நுட்பம், இயற்கையெல்லாம் அழிஞ்சி போச்சு, செயற்கைதான் இறஞ்சி போச்சு. விஷமான பூமியில விவசாயம் வாழுமோ, நஞ்சை பயிரெல்லாம் நஞ்சாகி போயிடுமோ, காற்றையும் காசுக்குத்தான் வாங்கணுமோ, தண்ணீரையும் தங்கம் கொடுத்துதான் குடிக்கணுமோ. உன்னை சுமக்கும் பூமியை உன்னால் சுமக்க முடியாதா?
ஒவ்வொரு மனிதனும் முயன்றுவிட்டால் பூமியை காக்க முடியாதா? முடியும் நண்பா, முடியும். முயன்றிடு. பூமி தாயின் பெருமையை புகழ்மனாய் பாசித்தோடு. ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம்.